சாந்தி. இன்றைக்கு யோக பட்டியில நாம விசேஷமாக அனுபவம் செய்யலாம். நம்முடைய வீட்டுல பாப் தாதாவை ஆவாகனம் செய்வோம். பாபாவுடைய சக்திய நம்முடைய வீடு முழுவதும் நிறைக்கக்கூடிய அனுபவத்தையும் நாம செய்யலாம். ஆழ்ந்த அனுபவங்களை அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய மனம் லேசாக இருப்பதை உணர்கிறேன். நான் என்னுடைய முழு கவனத்தையும் என் மீது செலுத்துகின்றேன். உள்நோக்கு முகத்திற்கு செல்கின்றேன். அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு முழுமையாக எனக்குள் செல்கின்றேன். என்னை நான் உணர்கிறேன். நான் ஒரு அழிவற்ற சக்தி. ஒளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரம். நான் ஆத்மா. பிரகாசமான ஆத்மா. ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை இயக்கும் சக்தி நான். நான் அழிவற்ற ஆத்மா. நான் ஆத்மா. என்னுடைய சுய தர்மம் சாந்தி. என்னுடைய சுய தேசம் சாந்தி தாமம். என்னுடைய தந்தை சாந்தி கடல். என்னுடைய சுய தேசத்திற்கு செல்ல இருக்கின்றேன்.
இந்த உடலிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுகின்றேன். நான் ஆத்மா. இந்த உடல் என்ற கூண்டிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு விட்டேன். சுதந்திர பறவையாக மேலே பறக்கின்றேன். நான் ஆத்மா. பறந்து பறந்து பூமியையும் கடந்து சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து பறந்து செல்கின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய வீடாகிய சாந்தி தாமத்தை அடைகிறேன். ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். இனிமையான அமைதி நிறைந்த வீடு. நான் ஆத்மா. இனிமையான அமைதியை அனுபவம் செய்கிறேன். சாந்தி தாமத்தில், என்னுடைய சொந்த தேசத்தில் ஆத்மாக்களின் நிராகார மரம் இருக்கிறது. நான் ஆத்மா. இனிமையான அமைதி நிறைந்த வீட்டில் என்னுடைய சுய தர்மத்தை அனுபவம் செய்கிறேன். சாந்தி தாமத்தின் சம்பூர்ண அமைதி எனக்குள் பிரவாகிக்கின்றது. அனுபவம் பண்ணுங்க. பரந்தாமம், ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். நான் ஆத்மா அங்க இருக்கிறேன். சம்பூர்ண அமைதி எனக்குள்ள பிரவாகமாயிட்டே இருக்குது. சம்பூர்ண அமைதி எனக்குள் நிறைகின்றது. நான் இனிமையான அமைதியை உணர்கிறேன். நான் ஆத்மா.
என்னுடைய இனிய வீட்டில் இனிமையான தந்தை ஷிவ் பாபாவை சந்திக்கின்றேன். ஆன்மீகமான சந்திப்பு. ஆத்மாவாகிய நான் என்னுடைய ஒரே உறவாகிய சிவத் தந்தையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சர்வமும் அவர்தான். அன்பு தந்தையே, உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னோடு நீங்கள் என்னுடைய இருப்பிடத்திற்கு வர வேண்டும். ஷிவ் பாபா, என்னோடு வாருங்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று ஷிவ் பாபா கீழே வருகின்றார். நாங்கள் இருவரும் சூட்சும உலகத்திற்கு வருகின்றோம். ஃபரிஷ்தா பாபாவின் ஷரீரத்தில் ஷிவ் பாபா பிரவேசிக்கின்றார். நானும் ஃபரிஷ்தா ஷரீரத்தில் இருக்கிறேன். பாப் தாதாவை அழைத்துக் கொண்டு நான் கீழே வருகின்றேன். இந்த உலகத்தின் சர்வோச்ச சக்தி என்னோடு இருக்கின்றார். இந்த உலகத்தின் ஆதி பிதா மனித சிருஷ்டியின் பூர்வீக ஆத்மா என்னோடு இருக்கின்றார். பாப் தாதாவை அழைத்துக் கொண்டு நான் பூமிக்கு வருகின்றேன்.
என்னுடைய வீட்டிற்கு முன்னால் வருகின்றோம். எல்லாருமே அனுபவம் பண்ணலாம். பாபாவும் நானும் இப்போ என்னோட வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அனுபவம் பண்ணுங்க. நீங்களும் பாபாவும் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க, கை கோர்த்து நிக்கிறீங்க. பாப் தாதா என்னுடைய வீட்டிற்கு திருஷ்டி கொடுக்கின்றார். ஸ்வயம் பகவானின் பார்வை என்னுடைய வீடு முழுவதும் பரவுகின்றது. நான் ஆத்மா. பாபாவை வரவேற்கின்றேன். அவரை உள்ளே அழைத்துச் செல்கின்றேன். பாப் தாதா முதலில் வீட்டின் சமையல் அறைக்கு வருகின்றார். பாப் தாதா தன்னுடைய சக்திகளால் சமையலறை முழுவதையும் நிரப்புகின்றார். அனுபவம் செய்யுங்கள். நானும் பாப் தாதாவும் சமையல் அறைக்குள்ள இருக்கிறோம். பாபா திருஷ்டி கொடுத்துட்டே இருக்காரு. பாபாவுடைய சக்தி சமையலறை முழுவதும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இதே அனுபவத்துல கொஞ்ச நேரத்துக்கு நிலைச்சிடுங்க. நான் பாப் தாதாவை அழைத்துக் கொண்டு வீட்டில் இருக்கும் பாபாவின் அறைக்குச் செல்கின்றோம். உங்க வீட்டுல பாபா ரூம் இருக்கு, மெடிடேஷன் ரூம் இருக்குன்னா அந்த இடம். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க உட்காந்து யோகா பண்ணுவீங்களோ அந்த இடம் வீட்டுல. பாப் தாதா மற்றும் நான் வீட்டில் இருக்கும் பாபாவின் அறைக்குள் இருக்கின்றோம். பாப் தாதா தன்னுடைய சர்வ சக்திகளால்
அறை முழுவதையும் நிரப்புகின்றார். தியானம் செய்யும் இந்த அறை சக்தி ஊட்டப்படுகின்றது. நான் ஆத்மா. பாபாவை அழைத்துக் கொண்டு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அறைக்கும் செல்கின்றேன். ஒவ்வொரு இடத்திலும் பாப் தாதா சக்திகளை நிறைக்கின்றார். அனுபவம் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு இடமா இப்ப பாபா கூட்டிட்டு போறீங்க. அதோட மையத்துல நின்னு அந்த இடத்துல அந்த ரூம் சுத்திலும் அந்த இடத்தை சுத்திலும் பாபாவுடைய சக்தி பரவிட்டே இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்கும் பாபா கூட்டிட்டு போங்க. ஸ்வயம் பகவான் ஆதி பிதா நம்முடைய வீட்ல இப்ப இருக்காரு. சர்வோச்ச சக்தி நம்ம கூட இருக்காரு. அவரோட சக்தி கிரணங்கள் உங்க வீடு முழுவதும் பரவுது. இப்போ நம்முடைய வீடு முழுவதும் பாபாவுடைய சக்தியால நிறைஞ்சிருச்சு. நம்முடைய வீடு இப்ப ரொம்ப பவித்திரமா இருக்கு, சிரேஷ்டமாக இருக்கு. பாப் தாதாவை அழைத்துக் கொண்டு நான் என்னுடைய வீட்டின் முதல் தளத்திற்கு வருகின்றேன். மேல் தளத்திற்கு வருகின்றோம். அங்கிருந்து கொண்டு 4 திசைகளிலும் பாப் தாதா தன்னுடைய சக்தி கிரணங்களை பரப்புகின்றார்.
என்னுடைய வீட்டை சுற்றியிருக்கும் அனைத்து இடத்திற்கும் பாப் தாதா சக்தி கொடுக்கின்றார். பாபாவிடமிருந்து பவித்திர கிரணங்கள் நாலா பக்கங்களிலும் பரவுகின்றது. நான் பாப் தாதாவை அழைத்துக் கொண்டு என்னுடைய சென்டருக்கு செல்கின்றேன். இப்ப நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்ல இருந்து நாம எந்த சென்டர்ல கிளாஸ் கேக்குறோமோ அவங்கவுங்க அந்தந்த சென்டருக்கு இப்ப போலாம். பாப் தாதாவோடு இணைந்து புஷ்பக விமானத்தில் சென்டரை அடைகின்றேன். வெகு நாட்களுக்குப் பிறகு சென்டருக்கு வந்திருக்கிறேன். நானும் பாப் தாதாவும் சென்டரில் பாபாவின் அறைக்குச் செல்கின்றோம். பாபாவின் அறையில் நான் அமர்கிறேன். பாப் தாதா எனக்கு எதிரில் இருக்கின்றார். சாக்ஷாத் ஸ்வயம் பகவான் என் எதிரில் இருந்து எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். அவருடைய கண்களில் இருந்து பவித்திர கிரணங்கள் என்னை நோக்கி வருகின்றது. நான் பவித்திரமாகுகின்றேன். பாபாவை அழைத்துக் கொண்டு நான் சிவ போலாநாத்தின் பண்டாரா சமையலறைக்குச் செல்கின்றேன். சமையலறை முழுவதும் பாபா திருஷ்டி கொடுக்கின்றார். பாபாவின் சக்தி சமையலறை முழுவதும் நிறைக்கப்படுகின்றது.
சிவ போலாநாத் பண்டாரா சக்தியூட்டப்படுகின்றது. நானும் பாப் தாதாவும் முரளி வகுப்பு நடைபெறும் ஹாலுக்கு செல்கின்றோம். பாப் தாதா கத்தியில் அமர்கின்றார். நான் அவருடைய எதிரில் தரையில் அமர்கிறேன். எல்லாரும் அனுபவம் பண்ணுங்க. சென்டர்ல முரளி வகுப்பு நடக்கிற ஹால்ல கத்தியில பாபா உட்கார்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா தரையில நான் உட்கார்ந்திருக்கிறேன். அனுபவம் பண்ணுங்க. பாப் தாதாவின் முழுமையான திருஷ்டியை அனுபவம் செய்கிறேன். அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கின்றேன். ஸ்வயம் சிவ பரமாத்மா நந்திகேஸ்வரர் பிரம்மாவின் ஷரீரத்தில் அமர்ந்து என்னை பார்க்கிறார், திருஷ்டி கொடுக்கின்றார். ஆஹா என் பாக்கியம், ஆஹா. பாப் தாதா எனக்கு முரளி சொல்கிறார். அனுபவம் செய்யுங்க. நேரடியாக பாபா நமக்கு இப்போ முரளி சொல்றாரு. இன்றைய வாணியினுடைய பாயிண்ட் பாபா எனக்கு சொல்லிட்டே இருக்காரு. ஆன்மீக ட்ரில். இன்றைய வாணியோட தலைப்பு ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதி. நான் பாக்யசாலி ஆத்மா. பகவானின் ஞான முரளியை சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். தோட்டக்காரர் பாபா ரோஜா மலராகிய எனக்கு முரளி வாசிக்கின்றார்.
இன்றைக்கு வாணியில பாபா சொன்னதெல்லாம் உங்க மனசுல கொண்டு வாங்க. ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை பத்தி பாபா சொல்றாரு. அமிர்த வேளையினுடைய மகத்துவம், சிரேஷ்டமான வேலையை பற்றி பாபா சொல்றாரு. நான் கோபி வல்லபரின் கோபிகை, ஞான முரளியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். பாப் தாதா இப்போது எனக்கு டோலி கொடுக்கின்றார். நான் பாபாவின் நெருக்கத்தில் சென்று அவருடைய கரங்களிலிருந்து எனக்கு பாபா டோலியை ஊட்டி விடுகின்றார். அனுபவம் செய்யுங்க. பாப் தாதா தன்னுடைய வரதான கரங்களை என் தலையின் மீது வைக்கின்றார். வரங்களை வழங்குகின்றார். அனுபவம் செய்யுங்க. உங்க புத்தி லைனை தெளிவா வச்சுக்கோங்க. ஷிவ் பாபா இப்போ உங்களுக்கு வரதானம் கொடுக்கிறார். உங்களுக்கு டச் ஆகும். பாப் தாதா சென்டர் முழுவதும் தன்னுடைய சக்தியின் கிரணங்களை பரப்புகின்றார். சென்டர் சாந்தி குண்டமாக, சக்தி
சக்தி குண்டமாக ஆகுகின்றது. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுகின்றது. நாலா பக்கங்களிலும் அமைதியையும் சக்தியையும் பரப்பக்கூடிய ஸ்தம்பமாகின்றது. ஒவ்வொரு மூலையில் இருக்கக்கூடிய பாபாவின் குழந்தைகளுக்கு பாபாவின் சக்தி கிரணங்கள் சேர்கின்றது. பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் சக்தியின் கிரணங்கள் சென்று சேர்கிறது. தேவதா குலத்தைச் சேர்ந்த புதிய ஆத்மாக்களுக்கும் பாபாவின் சக்தி கிரணங்கள் சென்று சேர்கிறது. அவர்கள் பாபாவை தேடுகின்றார்கள். நானும் பாப் தாதாவும் மேலே செல்கின்றோம். பூமிக்கு மேலே வருகின்றோம். பாப் தாதா அவரிடமிருந்து பவித்ரதாவின் கிரணங்கள் பூமி முழுவதும் பரவுகின்றது. உலகமே தூய்மை அடைகின்றது. விகாரங்கள் அழிகின்றது. நோய் கிருமிகளும் அழிகின்றது. உலகம் முழுவதும் பவித்திரமாகின்றது. அனுபவம் பண்ணுங்க. பாபாவுடைய சக்தி உலகமெங்கும் பரவிட்டே இருக்கு. எல்லாமே அழிஞ்சிட்டே இருக்கு. கெட்டதெல்லாம் விகாரங்கள், தமோ பிரதானம், நோய் கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு உலகமே பவித்திரமாகுது. நானும் பாப் தாதாவும் சூக்ஷ்ம உலகத்திற்கு செல்கின்றோம். பாப் தாதா மீண்டும் தன்னுடைய வரதான கரங்களை என் தலையின் மீது வைக்கின்றார்.
எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். அவ்யக்த பாபாவின் ஷரீரத்திலிருந்து ஷிவ் பாபா பரந்தாமத்திற்கு செல்கின்றார். நானும் ஆத்மா புள்ளியாக பாபாவோடு இனிய வீட்டிற்கு செல்கின்றேன். ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். நான் ஆத்மா இனிய பாபாவின் நெருக்கத்தில் இருக்கின்றேன். இனிமையான அமைதியை உணர்கிறேன். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.